இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் காலம். இது திருமதி எமிட்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் நல்ல தேன்மிட்டை நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம தேன்மிட்டை நிகழ்ச்சியோட 10th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருடைய கதையும் கேட்க ஆவலா இருக்கிறீங்களா மக்களே? வாங்க எல்லாரோட கதையும் கேட்போம். இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரில் 6ஆம் வகுப்பு படிக்கும் திவாகர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவாகர். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். ஒரு ஊரில் முதல் தலைமுறை கற்றல் மையம்னு ஒரு டியூஷன் இருந்துச்சான். அந்த டியூஷனில் நிறைய மாணவர்கள் படித்து வந்தார்களாம். அதில் 2 மாணவர்கள் ஒரு நாள் விளையாடும் போது ஒரு மாணவர் பெயர் பிரவீனா, ஒரு மாணவர் பெயர் யாமந்த்னு ஒரு பையன் அந்த ஒரு துணியை பிடிச்சி வலிச்சதுனால பிரவீன் ஒரு பையனை இறுக்கிச்சான். அதனால அவன் யாமந்தை போட்டு சரி அண்ணாடி வச்சானா. அப்போ இது டியூஷனில் மிஸ்ஸு பார்த்தாங்களாம். பார்க்கும்போது 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது மிஸ்ஸு கேட்டாங்க யார் ஃபஸ்ட்டு அடிச்சாங்கன்னு கேட்டாங்களாம். கேட்கும் போது இது யாமந்த்னு ஒரு பையன் என்ன சொல்லிக்கிறான்னா, மிஸ் நான் அடிக்க வேலை மிஸ், அவன் தான் மிஸ் செட்டு வச்சான், நான் அடிக்க வேலை மிஸ் அவன் சொல்லிக்கிறானா. அப்புறம் சிடிசி கேமரா பார்க்கும்போது இது யாமந்தை தான் அடிச்சிக்கிறானா. அப்புறம் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, டியூஷன் மிஸ்ஸு இனிமேல் நீ வரவே வராத டியூஷனுக்கு, இனிமேல் வரவே வராத, நீ இனிமேல் பண்ணனால உனக்கு இதாக பனிஷ்மெண்ட்டு சொன்னாங்களாம். அப்புறம் மறுநாள் டியூஷன் வரும்போது மிஸ் சாரி மிஸ் சொன்னாங்களாம். அப்புறம் மிஸ்ஸு சேர்த்துக்கும் போது இதுமாரி பண்ணவே மாட்டேன் மிஸ். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்புறம் அவங்க அம்மா அடித்தாங்களா யாமந்தை. இதோட கதை முடிஞ்சு. தேங்க்யூ. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ண நம்ம பழகணும். அப்படி இல்லாம நம்மளோட தப்பை இன்னொருத்தவங்க மேல பழி போடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு திவாகர் அழகா கதை சொன்னாங்கல்ல. நம்ம திவாகருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரிலிருந்து 6ஆம் வகுப்பு படிக்கும் ஹேமந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் BM. நான் 6ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். நான் பெருங்குடியில் சென்ட் ஃபேஸ் ஸ்கூலில் படிக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் கதையை சொல்ல வந்திருக்கேன். அதை நல்லா கையிலுங்க. யுவனேஷ், ராகவா, ஹேமந்த், அர்ஜுனு, ஜோதி என்று 5 பேர் இருந்தாங்கப்பா. அதை அவங்க வினா சத்தியவாதன்னு சொல்லிட்டு சிலைலாம் நிறைய செஞ்சுருந்தாங்க. அப்போ திவாகர்னு ஒரு பையன் அந்த சிலையை உடைச்சிட்டான். அதுக்கு ரொம்ப கோவப்படாம ஹேமந்த்லாம் சொன்னானா, ஏன்டா சிலையெல்லாம் உடைக்கிற, நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யறோம்ல அப்படின்னு ஹேமந்த் சொன்னானா. அது திவாகர்லாம் சொல்லி போங்க நீ பெரிய மினிஸ்டர் சிலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா திவாகர். அதுக்கப்புறம் அந்த சிலையை ஒச்சு போட்ட சிலையெல்லாம் தூக்கி போட்டு திருப்பியும் புது சிலை ஒன்று செஞ்சாங்களாம். சரி அவங்க பெயிண்ட் வாங்க போனாங்களாம். அதே சாகர் திவாகர் உடைச்சிட்டானா. அப்போ அதை பார்த்துட்டாங்க. அப்போ அவனை இது பண்ணிட்டு பார்த்துட்டாங்களாம் உடைக்கிறத. அப்போ எல்லாருமே கேட்டாங்க, ராகவா கேட்டாங்க ஏன்டா எல்லாம் உடைக்கிறாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யறேன்ற அப்படின்னு கேட்டாங்க. சரி அதுக்கு இவன் ஹேமந்த் சொன்னானா, ஏன்டா கோவப்படுற விடு அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னானா, என்னடா கோவப்படாம என்னடா பண்றது, ஒச்சிட்டு போயிடுவான்னு நம்ம என்னடா செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு இவனே சொன்னானா. அதுக்கு ஹேமந்த் சொன்னானா, சரி விடு அப்படின்னு சொன்னானா. அப்போ ஹேமந்த் சொல்றான், திவாகர் நீயும் உடனே பண்ணலடா அப்படின்னு சொன்னானா. அப்போ திவாகர் சொல்றானா, நம்மளுடைய நீங்கன்னா சின்ன பசங்கடா, களிமண்ல கை வச்சு விளையாடின்னு இருப்பீங்க, நான் எவ்வளோ பெரிய பையன் அப்படின்னு திவாகர் சொன்னானா. அதுக்கு ஹேமந்த் சொன்னானா, நீ உன் வயசும் ஒரே வயசு தான், என் வயசும் ஒரே வயசு தான்டா, இப்படிலாம் சொல்லாமா அப்படின்னு ஹேமந்த் கேட்டானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவன் என்னை மன்னிச்சுக்கோடா அப்படின்னு 5 மணிக்கு கேட்டானு. சரி சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கினானா. அப்புறம் சரி இனிமேல் சண்டைலாம் போடக்கூடாது அப்படின்னு ஹேமந்த் சொன்னானா. அதுக்கப்புறம் இந்த 6 பேர் ஒரு தீமையா இருந்து விநாயகர் சிலையை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டாங்களா. இதோட இந்த கதையை முடியுது. நீங்க எல்லாரும் என் கதையை கேளுங்க. நன்றி, தேங்க்யூ. நம்ம ஹேமந்த் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து விநாயகர் சிலையை அழகா செஞ்சாங்கன்னு அழகா கதை சொன்னாங்கல்ல. நம்ம ஹேமந்தோட கதை ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல. நம்ம ஹேமந்துக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வண்ணத்து பூச்சியும் நானும். வண்ணத்து பூச்சியின் வழியோரமாய் கடந்து வந்த பாதையில் வண்ணம் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வதை, உணர்வு பூர்வமாய் ஊட்டப்படுவதை நான் கவனித்தேன். குழந்தைகளின் இயல்பிற்குள் இயல், இசை, நாடகம் என முழு வண்ணம் செதுக்கப்படுவதை உணர்த்திய தடமாக இயங்குகிறது. பேச்சும் வீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்களில் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம். கற்றல் கலையோடு
கற்பனை வளத்தோடு எழும் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி நிச்சயமிக்கதாகும். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டா நிகழ்ச்சி. இந்த வாரம் குழந்தைகள் எல்லாரும் அழகா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக கதை சொல்ல வராங்க மூட்டைக்கார ஜவுடி சென்னை மிடில் ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு படிக்கும் யுவனேஷ். வணக்கம், என் பெயர் யுவனேஷ். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் சென்னை மிடில் ஸ்கூல் மூட்டைக்காரன் ஜாவடியில் படிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற கதை நண்பர்கள். ஒரு ஊரில் சென்னை மிடில் ஸ்கூலில் ஹரிநாராயணன், டேனியல், மதுமிதா, அரிணி பிரியா இவங்க 4 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ ஒரு நாள் யுவனேஷ்னு ஒரு பையன் வந்தானா. அவன் டேனி கிட்ட போய் கேட்கும் போது, பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்கிறியான்னு கேட்கும்போது, சரி நீனும் எங்கள் டீமில் வந்துரு, நீனும் இனிமேல் எங்கள் டீமில் ஒருத்தவன் தான் அப்படின்னு சொன்னானா. எல்லாருமே என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுனாங்களாம். அப்போ ஒரு நாள் புதுசாக சேர்ந்தாலும் ஒரு பொண்ணு, அவள் பேர் ராகவியா. அந்த ராகவி பொண்ணு நாங்கள்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது, நாங்கள்லாம் நிறைய சண்டை போடுவோமா. அப்போ நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சா எங்ககிட்ட, ஏன் இனிமேல் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டே, நீங்கள் ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, இனிமேலாம் சண்டை போடுறது தப்பு அந்த மாரி சொன்னாலாம். அதுக்கு எல்லாருமே சொன்னாங்களாம், இந்தமாரி நாங்கள் இந்த சண்டை போடுவோம், சேர்ந்துப்போம், உனக்கியா அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு ஒரு நாள் சந்தோஷ்னு ஒரு பையனும் ஜோஸ்மிதான்னு ஒரு பையனும் சொன்னாங்களாம், இந்தமாரி ஏன் நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிற மாரி சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க, அந்த பொண்ணும் சொல்கிறாள் ஏன் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு அந்த மிஸ்ஸு சொன்னாங்களாம், நீங்கள் ஏன் இந்தமாரி அந்த பசங்க சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் இந்தமாரி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கிளாஸை சத்தமாக தானே இருக்குது, சண்டை போட்டால் இந்த கிளாஸ் அழகாகவே இல்லை, அப்போ தான் ஜாலியாக இருக்கும், சண்டை போடலனா தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு அந்த ராகவி பொண்ணு சொல்லிச்சான், இந்தமாரி நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும், நம்மளை மாரி அம்மா அப்பாலாம் வேலைக்கு போகும்போது நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்களாம், சரி நாங்கள் இனிமேல் சண்டையே போட மாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நண்பர்கள் கூட சண்டையே போடக்கூடாதுன்னு தெரியுது. நன்றி. நம்ம ஸ்கூல் டைம்ங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். அந்த டைமில் நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் நம்ம சண்டை போடாமல் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சு நம்ம யுவனேஷ் அழகாக கதை சொன்னாங்கல்ல, நம்ம யுவனேஷ்க்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக கதை சொல்ல வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து 1ஆம் வகுப்பு படிக்கும் ரித்திகா. அங்க ஒரு
கருத்தை மையமா வச்சு நம்ம ரித்திகா பாப்பா அழகா அவங்க மழலை மொழியில கதை சொன்னாங்கல்ல, நம்ம ரித்திகா பாப்பாக்கு ஒரு அழகான கிளாப் பண்ணிடலாமா நம்மளும்? மலரின் மென்மையும் மதியின் குழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி. யார் அந்த கொற்றவி? அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி. இந்த வாரத்தோட தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில குழந்தைகள் எல்லாரும் அழகா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்ததாக கதை சொல்ல வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் புதுநகரில் உள்ள வித்யா விகாஸ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் MK ஏஞ்சல். என்ன கதை தெரியுமா? கடற்கன்னி எலினா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏஞ்சல். நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை பேரு கடற்கன்னி எலினா. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? எலினா அன்னைக்கு அவங்க அம்மாவோட கடற்கரைக்கு போயிருந்தா. கடற்கரை மணல்ல உட்கார்ந்து கடலை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு கடற்கனினா ரொம்ப பிடிக்கும். இப்ப அங்க ஒரு கடற்கனி வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அப்ப அங்க ஒரு குட்டி கடற்கன்னி தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. எலினாக்கு ஒரே ஆச்சரியம். கண்ணை கசக்கி கசக்கி பார்த்தா. எலினா, என் கூட வா, நான் உன்ன என்னோட உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன் சொல்லி கைய பிடிச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போச்சு. அங்க எலினாக்கு அந்த அரண்மனைய பார்த்தது ரொம்ப ஆச்சரியம். அரண்மனை ரொம்ப பெருசா இருந்துச்சு. வண்ண வண்ண மீன்கள் நடனமாடிட்டு இருந்துச்சு. கடற்கன்னியோட அப்பா ஒரு சிப்பி மாதிரி பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவரு பக்கத்திலே அவங்க அம்மா கடற்கன்னி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எலினாவா அன்பா கவனிச்சு விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. குட்டி கடற்கன்னி அவங்க அப்பா கிட்ட நாங்க கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடுறோன்னு கேட்டா. அவரு போய் விளையாடுங்க, ஆனா கவனம்னு சொல்லி அனுப்புனாரு. அவங்க 2 பேரும் ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே அரண்மனைய தாண்டி வெளியே போயிட்டாங்க. அப்ப அங்க ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஹஹஹான்னு திரும்பி பார்த்தா ஒரு சூனியக்காரி அவங்க 2 பேரையும் ஒரு கூண்டுல போட்டு தூக்கிட்டு போயிட்டா. அவளோட வீட்டுல போய் ஒரு மர கிளையில அந்த கூண்டை மாட்டி விட்டுட்டா. நானு குளிச்சுட்டு வந்து உங்க 2 பேரையும் நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனா. அவங்க 2 பேருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. ஆனா இதையெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு தங்க மீன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது வேகமா நீந்தி போய் ராஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. உடனே ராஜா ஒரு கடற்குதிரை மேல ஏறி டொக்கு டொக்கு டொக்குன்னு வேகமா வந்தாரு. ராஜாவை பார்த்த சூனியக்காரி, ஹிஹிஹி ராஜா, இவங்க உங்க பொண்ணா, மன்னிச்சிருங்க அப்படின்னு மறைஞ்சு போயிட்டா. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. எலினா எலினா எழுந்துரு, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அம்மா எழுப்புனாங்க. ஓ, இதெல்லாம் கனவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா எலினா. நன்றி. ஏஞ்சல் பாப்பாவோட கடற்கன்னி எலினா கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கடற்கன்னி எலினா கதையை யார் எழுதுனா தெரியுமா? நம்ம ஏஞ்சல் பாப்பா தான் எழுதியிருக்காங்க. அவங்கள பாராட்டுற விதமா நம்ம ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரில் 9ஆம் வகுப்பு படிக்கும் குமரேசன். என் பேர் குமரேசன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கண்ணகி நகரில் விஜயச்சுரர் அறக்கட்டையில் என்ஜிஓலேருந்து படிக்கிறேன். இது வந்து விலங்குகள் கதை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. சிங்கம் எல்லா விலங்கையும் அடிமைப்படுத்தி இருந்தது. அப்ப என்ன பண்ணிச்சு, எல்லா விலங்கும், நீ எல்லா விலங்கும் சாப்பிடுறிய சிங்கராஜா, நீ ஏன் இப்படி சாப்பிட்ற, எங்ககிட்டே இருந்ததுன்னு எங்களே சாப்பிட்றிய, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அது வேட்டைக்கு போயிச்சான். அப்போதான் எல்லா கும்பலாக சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிச்சான். கும்பலாக சேர்ந்து அடிக்கலாம் அவனை அப்படின்னு எல்லா கும்பலாக போய் அட்டாக் பண்ணிச்சான். அப்புறம் தான் எல்லாரையும் அடிச்சு
எல்லாத்தையும் அச்சு தொத்திச்சான். அப்போ தான் சிறுத்தையை கொண்டு வந்து எல்லாத்தையும் அச்சு அப்புறம் அது கூட அச்சு தொத்திச்சான். அப்போ தான் எல்லாம் சொன்னாங்க, சிங்கராஜாவுக்கு ஒருத்தருக்கு தான் பயப்படுவார். அது வந்து யானையை கொண்டு வந்தாங்க. யானையை அச்சு தொத்திச்சாது. அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஒரு 2 நாள் இப்படியே தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி 2 நாள் தாங்க. அப்போதான் சிங்கராஜா என்ன பண்ணாரு, ரொம்ப சுத்தினே இருந்தாராம். அப்பதான் என்ன பண்ணி சிங்கராஜா வந்து இறைய தேடினாராம். அப்பதான் ஒரு எரும மாடு கட்சிதான். அந்த எரும மாடு வந்து எல்லாரையும் முட்டிதான். இன்னும் எரும மாடு ராஜாவை போயிட்டு சாப்பிட்டாராம். கச்சி துப்பினாரு எல்லா விழுங்க. அவர் குட்டி எல்லாம் சாப்பிட்டுச்சான். அப்பதான் நினைச்சு ஒரு பெஞ்சிங்க வந்துச்சான். பெஞ்சிங்க வந்து இதுமாரி ஏன் இப்படி பண்ற சிங்கம், என் கூட தானே இருக்கிற, ஏன் இப்படிலாம் சாப்பிட்ற கேட்டால் நான் செஞ்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். சரி சாரி இதுமாதிரி பண்ண மாட்டேன்னு நினைச்சான். அப்போதான் வந்து விலங்குகளுங்க எல்லாரையும் கொண்டு வந்து லேடி ராணியை கொண்டு வந்தாங்களாம். பெஞ்சிங்கத்தை கொண்டு வந்து எல்லாரையும் சிங்கராணி அந்த சிங்கம் வந்து எங்களை ரொம்ப கச்சி சாப்பிடுது, எப்பவுமே ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, ஏன் இப்படி பண்றீங்கன்னா எங்களுக்கு இப்படிதான் பண்ண தெரியும் அப்படி சிங்கராஜா செஞ்சான். சரி நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு நினைச்சான். அப்பதான் அந்த சிங்கராணி என்ன பண்ணிச்சு, போய் இது பண்ணிச்சான். ஏன் சிங்கராஜா இப்படி பண்ற, எல்லா விலங்கும் ஒன்னும் நம்பிதானே இருக்குது, நீ காட்டுக்கு ராஜான்ற கோலம் மாரி பண்ற அப்படின்ச்சான். எல்லா விஷயமும் சொல்லிச்சான். இங்க வந்து பேசின விஷயம்லாம் போயிட்டு ஒரு நரி இருந்துதான். அந்த நரி போயிட்டு சிங்கராஜா உங்களை ராணி பெண் ராணி கிட்ட போயிட்டு சொல்ல போய்க்கிறாங்க, இதுமாரி தப்பா அப்படின்னா. அப்பதான் சிங்கராஜா வந்து தப்பா வந்துச்சான். சிங்கராஜா போனாரா கோவமா. பெஞ்சிங்க வந்து சொல்லிச்சான், இதுமாதிரி பண்ணாத அப்படிலாம் சொல்லிச்சான். அப்புறம் அந்த சிங்கம் திண்டி நல்லாயிச்சான். குமரேசன் விலங்குகள் கதையை அழகா சொன்னாங்கல்ல, நம்ம குமரேசனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க. அட நம்புங்க, நாம தான் அந்த சூரியன். நம்மள சுத்தித்தான் எல்லாருமே எல்லாமே. இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட. மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி. இந்த வாரத்தோட தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில குழந்தைகள் எல்லாரும் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரில் இருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் பிரவீன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி பிரவீன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சின்ன ஒரு கதை சொல்ல வந்தேன். 3 நண்பர்கள். அந்த நண்பர்கள் பேர் வந்து ஏமந்த், திவாகர், யுனேஷ். 3 பேரும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ராஜா வந்து திருவிழா மாரி வைக்கிறாரு. அந்த 3 பேருக்கும் அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய பகை. ஆனால் அந்த ராஜா வந்து இவங்களை பார்த்தாலே அங்கே வந்து போயிட்டு வர்றதுனால இவங்களை அந்த கோயிலுக்கு ரொம்ப மக்கள் பண்ணுவாங்க. ஆனால் எப்படியோ வந்து அவங்க அந்த சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த ராஜா பார்க்காம அவங்க கூட போருக்கு போவார். அப்போது அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா அந்த ராஜாவே மீத்துறாங்க, ஜெயிச்சுட்டாங்க அந்த ராஜாவே. அந்த ராஜா போயிட்டாருல, அந்த 3 பேரும் அந்த ஊருக்கே ராஜா. அந்தமாரி இந்த 3 பேரும் அந்த ராஜ்யத்தில் எத்தனை நந்திருந்தாங்க. எதிர் ராஜ்யத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இவங்க கூட போரிக்கு வந்தாங்க. இவங்களாம் ஒத்திமா இருந்து அந்த ராஜாவை ஜெயிச்சுட்டாங்க. இப்போ 2 ஊரும் அவங்க ஒத்திமா ஆள்றாங்க. இப்போ இந்த கதை என்ன புரியுதுன்னா, ஒத்திமா இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு தான். ஒற்றுமையா இருந்தா ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆள முடியும் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம பிரவீன் அழகா கதை சொன்னாங்கல்ல. நம்ம பிரவீனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரில் இருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் ஷேக் முகமது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷேக் முகமது. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பெயர் அண்ணன் தம்பி.
வாங்க நம்ம போய் கதைக்குள்ளே பார்க்கலாம். ஒரு ஊரில் வந்து அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா இருந்தாங்களா 4 பேர். அதில் தம்பி வந்து ரொம்ப நல்லவனா. அண்ணன் வந்து இந்தமாரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிட்டார். தம்பி வந்து அண்ணன்கிட்ட சொன்னானா, அண்ணா இந்தமாரி பண்ணாதீங்கண்ணா, உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு தானே ஆபத்து, ப்ளீஸ் நான்றானா தம்பி. அண்ணன் வந்து சொல்கிறாரு, உனக்கு என்னடா தெரியும் இது ருசி, அருமையோ அருமை அப்படின்னு அண்ணன் சொன்னாராம். தம்பி அதுக்கு சொன்னான், அது அருமையாக தானே இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தானே ஆபத்துன்றான் தம்பி. அதை கேட்ட அம்மா வந்து, தம்பி சொல்கிறான் கேளுப்பான்னு அண்ணனை சொல்கிறாங்களாம். அண்ணன் வந்து சொல்கிறாரு, அம்மா நீ சொல்கிறலம்மா இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மான்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது திரும்பவும் மறுநாள் குடிச்சிட்டு வராரு. தம்பி திரும்பவும் கேட்க அம்மா கேட்டு கடைசியாக ஒரு நாள் அவருக்கு பிளட் கேன்சல் வந்துச்சு. பிளட் கேன்சல் வரும்போது தம்பிக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு தம்பிக்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீ சொன்னதை கேட்காத இருந்ததுனால தான் எனக்கு பிளட் கேன்சல் வந்துச்சு, என்னை மன்னிச்சிடுப்பா, அண்ணன் உயிரோடு இருப்பேனா இல்லைன்னா இறந்துடுவேனா தெரியாது, நீ நல்லா இருப்பப்பா தம்பின்னு அண்ணன் சொல்கிறாராம். இந்த கதையில் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, கெஞ்சா, போதை, ஊசி, சரக்கு இந்தமாரி பொருட்களுக்கு அடிமையாகாதீர்கள். நன்றி, வணக்கம். நாட்டுக்கு தேவையான ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்காங்க ஷேக் முகமது. அதாவது நம்ம யாரும் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது. அப்படி அடிமையாகுனா நம்மளுக்கும் தீங்கு விளைவிக்கும், நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். அதனால நம்ம யாருமே போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது, நம்மளை சார்ந்திருக்கிறவங்களையும் அடிமையாக விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு ஷேக் முகமது அழகா கதை சொன்னாங்கல்ல. நம்ம ஷேக் முகமதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக கதை சொல்ல வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் நிதர்சனா. குழந்தைகளே, என் பெயர் நிதர்சனா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு தம்பலீனா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனியா வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு ஜினனின்னு வாழ்ந்து வந்தாலும் அவளுக்கு ரொம்ப நல்ல ஆசை, எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும். ஒரு நாள் பூந்தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கையில அழுதுகிட்டே ஊற்றிக்கிட்டு இருந்தாலும். அப்பைக்கு பூ தோட்டத்தோட இளவரசி வந்து, உனக்கு என்னாச்சு ஜனனி, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு ஒரு பேபி வேணும், எனக்கு என் பேபியோட நான் விளாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம். அப்பைக்கு இதான் நமக்கு கவலை ஜனனி, இரு நான் உனக்கு ஒரு விதை தரேன்னு கொடுத்தாலும். அப்பைக்கு இது சாதாரண விதை இல்லை ஜனனி, இது ஒரு மந்திர விதை. இதை நீ நல்லா பாசமாக அன்பாகவும் நல்லா அந்த விதையை பார்த்துக்கணும். பார்த்த பிறகு உனக்கே என்னன்னு புரியும் அப்படின்னு அடுத்து காலையிலே போயிட்டு அந்த விதையை நல்லா முளைக்க வச்சு அன்னைக்கும் தண்ணி ஊற்றி அழகாக வெயிலோட அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடி அழகாக வளர்ந்து வந்துச்சான். முட்டை அடிச்சிச்சான். முட்டை அடித்து விரிய வேலையா முட்டை, என்ன இவ்வளோ நாள் விரிய வேலையை மலரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலருக்கு ஒரு கிஸ் பண்ணாலாம். கிஸ் பண்ண அழகாக விரிஞ்சிச்சான். அதுக்குள்ளே கிட்டி ஒரு பேபி வந்துச்சா, கேர்ள் பேபி. அப்போக்கி பார்த்தப்ப, என்ன நீ என் குட்டி என் வேற சைஸ் தான் இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு பேர் வச்சாலாம் தம்பலீனான்னு. அப்போக்கி அவள் படுக்கிறதுக்கு ரோசாப்பூ இதழ் வச்சு, அவள் போர்வைக்கு வந்து ரோசாப்பூ இதழாக போத்துக்கிட்டா. அப்புறம் கப்பல் விடுறதுக்கு ரோசாப்பூ இதழில் வந்து கப்பல் ஒட்டி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தா. ஒரு வாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கையில் தவளை பெண் வந்து அவளை தூக்கிக்கிட்டு போயிடுச்சான். போன பிறகு அதை தூக்கிட்டு போய் நடு தாமரையில வச்சுட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்போ அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து, டே இவ தாண்டா நீ கட்டிக்க போகிற பொண்ணு, உனக்குள்ள தாண்டா கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னாங்களாம். அக்கா இவ பேர் என்ன அப்படின்னப்ப, இவ பேர் தாண்டா தம்பலீனா அப்படின்னாங்களாம். அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு அவளை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாங்களாம். அதுக்கு வந்து இவ அழுதுகிட்டு இருந்தாலும். அதுக்கு கீழே இருந்த மீன்கள்லாம் அவளுக்கு, தம்பலீனா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அழுவாமல் இரு அப்படின்னோடனே கீழே இருக்க தண்டெல்லாம் கடிச்சு விட்டாங்களாம். அதை அப்படியே ஆற்றுலே மறந்துக்கிட்டே போயிட்டே இருந்துச்சான். அப்போக்கி அந்த ஆற்று கீழே விழுவ போகிறப்ப ஒரு வந்து தூக்கிட்டு போயிடுச்சான். போனப்போ, டே யார் வந்திருக்கான்னு பாடுறா, இவ தானே நம்ம விருதாடி, இவரை தான் நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவன் சொன்னாலும் அவள் அழுதாலும். என்னை கட்டிக்காதீங்க, நான் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னான். ஆமாடா நம்ம கட்டிக்கணும், நம்மளுக்கு 4 கால் இருக்குது, நம்மளுக்கு ரெக்கை இருக்குது, அவளுக்கு ரெக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம்.
அப்போக்கே அவர் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாலும் பனிமழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சான். அவருக்கு போகிற சாப்பாடுக்கு இப்போ பழங்கள் கிடச்சா சாப்பிட்டுக்கிட்டே போவாளாம். போய்கிட்டே இருந்தாலும் அப்போக்கே ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டை தட்டினா ஒரு பொம்பளை எலி வந்துச்சான். பொம்பளை எலி வந்தோடனையும் நீங்கள் நீ யார் அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி என்னை அர்த்தம் தூக்கிட்டு வந்துட்டேன், தவக்களை என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அவங்கள எனக்கு திருமணம் பண்ணுறதுனால நான் தப்பிச்சு ஒடியாந்துட்டேன், எனக்கு நைட்டு தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னாங்களாம். வா தம்பலினா உனக்கு நான் இடம் தாரேன் அப்படின்னு சாப்பிட்டு தூங்க வச்சுட்டாங்களாம். அப்போ அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி டே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் வாடா கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னே அதுக்கு காலங்கத்திலே தம்பி வந்தானா. வந்த பிறகு எங்கே அப்படின்னப்ப அவள் பேர் என்ன கேட்டவ இவ பேர் தாண்டா தம்பலினா அப்படின்னாங்களாம். தம்பலினா நானே எனக்கு நல்லா அவளை பிடிச்சிருக்கேன் என்னை கட்டி வச்சிருங்க அப்படின்னாங்களாம். கல்யாண வேலை பார்க்கையில அவளை வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த சாக்கில் ஓடியாந்துட்டாலும் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருந்தாலாம். அப்போக்கி ஒரு அடிப்பட்ட புறா கறந்துச்சான். ஐயோ என்ன ஆச்சுன்னு அது கிட்ட ஓடி போயிட்டு எனக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னோடனே மறந்தெல்லாம் அந்த காட்டில் கிடக்கிற மறந்தெல்லாம் கசக்கி அதுக்கு அப்பி விட்டு அந்த புறா சரியாயிடுச்சான். எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறேன், உனக்கு கைமாற ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னாங்களாம். என்னை ரொம்ப தூரம் எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே ஏறிக்கிட்டே போனாலாம். போகையில் அந்த எலி என்னை கூப்பிட்டா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு பாடுறது போய் ஒரு பூ ஊரில் விட்டுட்டு போயிட்டா. அந்த பூ ஊரில் அவள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கல பூ இளவரசர் வந்தார். நீ ரொம்ப அழகாக இருக்கிற, உன் பேர் என்ன அப்படின்னப்ப என் பெயர் தம்பலினா அப்படின்னாலாம். என்னை திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னோடனே எவ்வளவோ பேரெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருந்தாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் சரின்னாங்களாம். கல்யாணம் பண்ணையில் பாப்பாத்தியெல்லாம் அவங்க மேலே பூ போட்டாங்களாம். போட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறமேட்டி பூ இளவரசர் வந்து அவங்க மனைவிக்கு கிஃப்டாக வந்து ரக்கா கொடுத்தாங்களாம். அப்போக்கே அவங்க சொன்னதான் எனக்கு எங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. சரி வா அப்படின்ட்டு அழுகு ரெக்கனுக்கு 2 பேரும் பறந்து போனாங்க. போனோடனே உங்கள் அம்மா கிட்ட அம்மா நான் தம்பலினா வந்திருக்கேம்மா அப்படின்னோடனே தம்பலினா அப்படின்னு அவங்க அம்மா அழுது அவளை தூக்கிக்கிட்டாங்களாம். தூக்குனேன்னு அப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். நன்றி வணக்கம். மக்களே, நம்ம நிதர்சனா தம்பலினா கதையை அழகா சொன்னாங்கல்ல, நம்ம நிதர்சனாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி. இந்த வாரத்தோட தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில குழந்தைகள் எல்லாம் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்ததாக கதை சொல்ல வராங்க. தடவையா நம்ம தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில ஒரு பெரிய அக்கா கதை சொல்ல போறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அக்கா. அவங்க பேர் என்ன தெரியுமா? ரித்திகா ஸ்ரீ. அந்த அக்காவோட கதையை கேட்கலாமா? என்னோட பேர் ரித்திகா ஸ்ரீ. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கண்ணகி நகர்ல இருக்க அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒற்றுமையே வலிமைன்ற டாபிக்லேருந்து ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் 5 நண்பர்கள் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஹோம்ஒர்க் எழுதணுன்னாலும் ஒன்றா தான் எழுதுவாங்க, படிக்கணுன்னாலும் ஒன்றா தான் படிப்பாங்க, விளையாடணுன்னாலும் ஒன்றா தான் விளையாடுவாங்க. இது வரையும் அவங்க ரொம்ப வருஷம் பழகியிருக்காங்க, சண்டையே போட்டது இல்லையா. அவங்க ஜாலியாக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கூலுக்கு ஒன்றா தான் போவாங்க. அப்போது ஒரு தகவல் வந்துச்சா, ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது, பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்லா படித்து அவங்க காலையில் போகும்போது ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி எல்லோரும் கை கொடுத்து நல்லா தான் படிச்சுட்டு போனாங்க. போய் எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு அவங்களோட கொஷின் பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன், நான் நல்லா தான் படித்தேன், நல்ல மார்க் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு அவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. லீவ் இருக்குது, நம்மளுக்கு போர் அடிக்குது, அதுக்காக நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணாங்க. அவங்க 5 பேர் மட்டும் முடிவு பண்ணி அப்புறம் ஒரு ஊருக்கு கிளம்பி போனாங்க. அங்கே நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கே வந்து வேற ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது அங்கே வந்து ஒரு தூரத்தில் ஒரு பெட்டி இருந்துச்சான். ஒரு பையன் சொன்னால் அங்கே ஒரு பெட்டி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு போய் அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டா. அது எடுத்த உடனே அவங்க அதை திறந்து பார்த்தாங்க. அது உள்ள தங்கம் வைரம் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால அவங்க அப்படியே அதை திறந்து பார்த்தாங்களாம். அதை திறந்து பார்த்தோன்னே அதெல்லாம் இருந்ததுன்ட்டு ரொம்ப ஷாக் ஆகி இதை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், இது எனக்கு தான் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தி எடுத்தவ சொல்கிறா, நான் தான் இதை ஃபஸ்ட்டு தொட்டேன், அதனால் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மாற்றி மாற்றி எல்லோரும் ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, இது எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ட்டு. அப்புறம் எல்லோரும் சண்டை போட்ட உடனே ஒரு பொண்ணு சொன்னால், நம்ம இவ்வளோ திக் ஃப்ரெண்டாக இருந்து நம்ம வந்து ஒரு சண்டை இதெல்லாம் போடாமல் ஸ்கூலில் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி சண்டை போடுறீங்க, இதுவரையும் நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டதே இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த பொருளுக்காக ஏன் இப்படி சண்டை போடுறீங்க,
இதனால இப்போ நம்ம வாழ்க்கையே வீணாயிடும், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க. ஒற்றுமையே வலிமை. இது என்னோட நம்ம கீழே இருந்து ஏதாச்சும் பொருள் எடுக்கிறோம்னா அது நம்மளோடது இல்லைன்னா அதை நம்ம யூஸ் பண்ண நினைக்க கூடாது. அதை இழந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட சேர்க்கும் விதமா நம்ம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ட்ட போய் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு அக்கா அழகா கதை சொன்னாங்கல்ல. நம்ம ரித்திகாக்காக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? மக்களே, இத்துடன் இந்த வாரத்தின் தேன்மிட்டாய் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன். இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்.